Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது CBSE 9th standard exercise 1.4. It is very important things. So rational irrational concepts பார்க்க போகிறோம். So exercise 1.4 first question, classify the following numbers as rational or irrational. What is the meaning of rational irrational? What is the meaning of rational irrational numbers? Anything that can be written in the p by q form is rational. Irrational means root formatல இருந்துச்சுன்னா it is irrational. So அப்போ root formatல இருந்தா irrational, p by q. So all the numbers can be written in the form of p by q. So 5 also rational number because 5 by 1 நம்மளே போட்டுக்கலாம், வேல்யூ மாறக்கூடாது, ஷேப் இருக்கணும், and then denominator not equal to 0 இருக்கும். So these conditions are applied na, that is a rational number. இப்போ ஏன் கிளாஸிஃபை சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பரை பார்த்தோன்னே ரூட் இருக்கு மிஸ், அது வந்து irrational சொல்லக்கூடாது. சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன நம்பர் வருதோ that is rational or irrational decide பண்ணும். For example, first number 2 minus root 5. Is it correct? So இதை simplify பண்ண முடியாது. First sum 2 minus root 5 na, 2 is a normal number, root 5 is a irrational, addition அதை எதுவுமே merge பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் ரூட் இருக்குது, ஸோ இட் இஸ் irrational. எழுதிக்கோங்க, 2 minus root 5 is an irrational number. கீழே எழுதணும், question எழுதிட்டு it is an irrational number. For the second sum, exercise 1.4, first the second sum. Next sum, what is the given? What is given? 3 plus root 23 minus root 23. Is it correct? So 3 plus root 23 minus root 23. So here given பார்த்தோன்னே மிஸ் irrational இருக்குது, ஓகேயா? don't take notes now. So பார்த்தோன்னே irrational, ரூட் இருக்குது, irrational சொல்லக்கூடாது, சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஸ்டெப்பில் தான் சொல்லணும். So these two getting cancel, is it correct? Plus root 23 minus root 23, your answer is 3. Now see your answer and then write your answer. What is your answer? 3. Therefore it is rational. It is a rational number. So it is a rational number. So final step பார்த்து தான் decide பண்ணும். And then third sum 2 by root 7. What is third sum? 2 root 7. 2 by root 7. Is it correct? 2 root 7. 2 root 7 by 7 root 7. 7 root 7. Okay. So here just see your question and then cancel these 2 root 7 root 7. Final answer 2 by 7. பார்த்தாலே p by q form தான். இது p by q இல்லை சொல்லக்கூடாது. It is the understanding. By 1 நம்ம போடலாம், எல்லாத்துக்குமே போடலனாலும் issue இல்லை. It is a irrational. So it is also now the answer is it is a rational number. So final step பார்த்தா சொன்னோம், simplify பண்ணணும். இப்போ இதை பார்த்தோன்னே ரூட் இருக்கு மிஸ், ஸோ இது irrational எழுதக்கூடாது. சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடிஞ்சால் பண்ணிடணும். சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஸ்டெப்பில் யூ ஜஸ்ட் see it is rational or irrational. And then the same way fourth sum 1 by root 2. ஸோ 1 by root 2 இருக்குது, இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரூட் எப்படி இருந்தாலும் அக்கர் ஆகும். சப்போஸ் எடுத்தால் ரேஷனலைஸ் பண்ணலாம், அது பண்ணால் கூட ரூட் வரும் எப்படியும் ஃபைனலாக. ஸோ ரூட் வந்தாலே இட் இஸ் irrational. ஸோ 1 by root 2 is a irrational number, is an irrational number. 2 pi is an irrational. ஏன்னா பைங்கிறது 3.14 நம்மளாக தான் எழுதுவோம், 2 digits கட் மெஷர் பண்ணி, அதான் 2 digitோட ஸ்டாப் பண்ணுவோம். பட் இட் இஸ் நாட் எண்டிங், போயிட்டே இருந்தாலே இது irrational. எப்பயுமே 3.14 something போயிட்டே இருக்கும். 22/7 it is not a proper rational. நியூமரேட்டர் எப்படி இருக்குது, தட் இஸ் இம்ப்ராப்பர். ரேஷ்னலே இம்ப்ராப்பர்லாம் உள்ள வரக்கூடாது, ரேஷ்னல் நார்மல் நம்பர் எப்படி p by q ஃபார்ம் இருக்கும், சரியா? ஸோ 22/7 இஸ் அ ரேஷ்னல்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் இம்ப்ராப்பர். ஓகே, இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ரேஷ்னல். இஸ் இட் கரெக்ட்? இம்ப்ராப்பர், நியூமரேட்டர் ஜாஸ்தி இருந்தால் இம்ப்ராப்பருக்குள்ளே வந்துடும். அந்த ரேஷ்னல் வந்து இதுக்குள்ளே வரவே கூடாது. ரேஷ்னல்ங்கிறது நார்மலாக இருக்கிற ரேஷ்னல் தான், ப்ராப்பர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க, சரியா? அது ரேஷ்னல் நம்பர்ஸோட கேட்டகரிக்குள்ளே வரும், ப்ராப்பர் இம்ப்ராப்பர். பட் ரேஷ்னல்னா 22/7 இஸ் நாட் ஓன்லி ரேஷ்னல், அது 22/7 பார்க்கக்கூடாது. பை வேல்யூ 3.1456 அது இட்ஸ் கோயிங் ஆன், அது ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸோ எது என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும், ஸோ டெர்மினேட்டிங் ஆகாமல் இருக்கும், நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும், தட் இஸ் ஆல்சோ irrational. ஸோ பை இஸ் தட் இஸ் 2 pi is an irrational number. ஸோ செகண்ட் சம், simplify the each of the following expressions. They are given the simplifications, already we know that the identities, no? So a plus b the whole square நமக்கு தெரியும், a minus b the whole square தெரியும், a plus b into a minus b.
அதில் எந்த ஐடென்டிட்டி இதுக்கு நமக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வி நோ தட் நோ 3 ஐடென்டிட்டிஸ். எழுதணுமா? a plus b the whole square identity. a plus b the whole square is equal a square plus 2ab plus b square. இது ஆர்டர் மாத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. a minus b the whole square is a square minus 2ab plus b square. இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் சைன் மாறும். அதுக்கு ரீசன் சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னன்னா எப்பவுமே b யோட சைன் தான் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்போ b எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அங்கெல்லாம் மைனஸ் வரணுங்கிறது இஸ் அ ரூல். ஆனால் இங்கே ஏ பற்றி பிரச்சனை இல்லை. b இருக்கிற ரெண்டு டேர்ம்லையுமே பவர் ஈவன் நம்பராக இருந்தால், அதாவது 2, 4 அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் ஸ்கொயர் மெயினாக இருந்தாலே கண்டிப்பாக நெகட்டிவ் வராது. நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவ் ஆகிடும். அதை ஞாபகம் வச்சுட்டு அப்போ இங்கே வராது. இங்கே பவர் 1 இருக்குது பிக்கு, ஸோ வரும். இது ப்ளஸ்னால இங்கே பிரச்சனையே இல்லை, எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ மைனஸ் இருக்கிறப்ப எல்லா ஃபார்முலாவையுமே நீங்கள் அந்த மைண்டில் வச்சு படிச்சிங்கன்னா மிஸ்டேக்கே வராது. ஃபர்ஸ்ட் நமக்கு மிஸ்டேக் வர வேண்டிய ஒரே விஷயம் ஃபார்முலையில் வரும். ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுறப்ப ஃபுல் சம்மும் ஆகும். ஸோ ஃபார்முலாவை சும்மா அப்படியே படிப்போம், ப்ளஸ் மைனஸ் எங்கே போகணுன்னு தெரியாமல் படிப்போம். ஸோ இந்த ஃபார்முலா பிரச்சனை இல்லை, இதை மெமரைஸ் பண்ணிடுவீங்க. ப்ளஸ் இருக்கனால மைனஸ் இருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பியோட சைன் மைனஸ்னால பி எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அங்கே மட்டும்தான் மைனஸ் வரும். அதுலேயும் பவர் ஈவனாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே பவர் 2, ஸோ ப்ளஸ், இங்கே பவர் 1 பிக்கு, அதனால மைனஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிக்கணும். ஓகே. அண்ட் தென் a plus b into a minus b, it is a square minus b square. இந்த ஐடென்டிட்டி என்ன நமக்கு இங்கே சூட் ஆகுதோ அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை சம்திங் இஸ் given here. So that is second, the first sum 3 plus, tell the question. 3 plus root 3 into next bracket 2 plus root 2. இப்போ ஆக்சுவலாக இது எந்த கேட்டகரிக்குள்ளேயுமே வரல, ஹோல் ஸ்கொயர் மாடல் வரல, சரியா? அண்ட் தென் a plus b a minus b னா நம்பர் சேமாக இருக்கணும், நடுவில் சைன் மட்டும் தான் மாறணும், அந்த கேட்டகரிக்குள்ளேயே வராது. அப்போ என்ன பண்ணுவோம், இது நார்மலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்களா, 1 எடுத்து 1 2, செகண்ட் எடுத்து 1 2 அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 3 into 2 6, ஃபர்ஸ்ட் எடுத்து செகண்ட் நம்பர். ஸோ நார்மல் நம்பரை பண்ண முடியாது, ரேஷனல் கூட. 3 root 2. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 into root 3, is it correct? Plus root 3 into root 2, that is root 3 into 2, that is 6, root 6. ஸோ இதில் ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்தா நம்மளால் ஆட் பண்ண முடியாது. இது நார்மல் நம்பர், இது root 2, இது root 3, இது root 6. ஸோ இர்ராஷனல்லையுமே லைக் டேர்ம்ஸ் இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைக் டேர்ம்ஸ்? லைக் டேர்ம்ஸ்னால் சேமாக இருக்கணும். root 2 root 2, root 3 root 3, root 7 root 7னா ஒரே மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியோ அக்கார்டிங் டு த சைன் போடலாம். இது எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. வெரி கிளியர்? ஸோ next sum, second sum 3 plus root 3 root 3 close the bracket, the whole 3 square. minus 3 minus root 3. 3. Here just see number same இருக்கும், நடுவில் சைன் மட்டும் மாறிச்சுனா it is look like a plus b into a minus b. It is look like a plus b into a minus b. So அந்த ஐடென்டிட்டி கீழே எழுதிக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். a plus b, a minus b, what is the answer? Identity a square minus b square. அப்போ எனக்கு ஏங்கிறது என்ன? 3 ஸ்கொயர், மைனஸ் பிங்கிறது என்ன? root 3, so square. Very clear? So here it is look like a plus b into a minus b. It is look like a plus b into a minus b. Now it is a square minus b square. Our a is 3, our b is root 3. So you apply panna 3 square 9, root 3 square 3, so 6. இதான் சிம்பிளிஃபை. சரியா? சிம்பிளிஃபைனா ஃபைனலாக ஒரு நம்பரில் க்ளோஸ் பண்ணுறது. இந்த சேம் வே ஃபோர்த் சம் இதே கேட்டகரி போடணும். ஹோம்ஒர்க் நம்பர் தான் மாறி இருக்குது, 5 2ன்னு இருக்குது. ஸோ சேம் வே a plus b, a minus b, இல்லை a minus b into a plus b, வாட் எவர் இட் இஸ் த பேட்டர்ன் இஸ் சேம். இது ஆர்டர் மாறி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ப்ளஸ் 1 மைனஸ் நம்பர் சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது ஐடென்டி யூஸ் பண்ணி போடணும். ஸோ ஃபோர்த் சம் த சேம், அதனால் ஹோம்ஒர்க். ஸோ தேர்ட் சம், வாட் இஸ் த தேர்ட் ஒன்? root 5 plus root 2 whole power 2. So root 5 plus root 2 the whole square. So root 2 plus root 5 the whole square, that is look like a plus b the whole square. So write here identity for that only the full mark. A plus b the whole square means a square plus 2ab plus b square, because that is plus. So it is a, it is b. So apply here root 5 plus root 2 the whole square ku apply here. A is root 5 square plus 2 root 5 into root 2 plus
root 2 the whole square. Clear? Square को square root को cancel ஆயிடும். So 5. இங்க ரெண்டு ரூட் இருக்கனால ஒரே ரூட் குள்ள எழுதலாம் 10. இங்க ரூட்க்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடும் 2. These two like terms add பண்ணலாம். 7 plus 2 root 10. This is your final answer. இதுக்கு மேல ஆட் பண்ண முடியாது because 7 is a normal number. 2 root 10 is a rational. ஆட் பண்ண முடியாது. Like terms இதுவும் root 10 இருந்து ஆட் பண்ணலாம். For example 7 root 10 plus 2 root 10 you have to add those two. 9 root 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது லைக் டேர்ம்ஸ் கிடையாது. லைக் டேர்ம்ஸ்னால் சேமாக இருக்கணும். பார்க்க ரூட் 2ஆக இருக்கணும், ரெண்டுமே 3ஆக இருக்கணும், ரெண்டுமே 7ஆக இருக்கணும். அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு சம் 4th ஹோம்ஒர்க். ஓகே, அந்த நம்பர் லைன் வேண்டாம், we will see afterwards. அந்த இதுவுமே நீங்கள் ரீட் பண்ணி எனக்கு ரீசன் மட்டும் எழுதிடுவார். What is third sum? Third sum, recall pi is defined as the ratio of the circumference C of the circle of the diameter D. So pi is C by D. This seems to contradict. In a contradict fact, pi is irrational. How will you resolve this contradiction? சரியா, நம்ம என்ன கான்ட்ரடிக்ஷன் இதில் வருதோ அந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு ரீசன் எனக்கு ரீட் பண்ணி என்ன இதில் கான்ட்ரடிக்ஷன் என்ன உங்களுக்கு புரியுது ரீட் பண்ணால் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த நம்பர் லைன் வேண்டாம். ஸோ 5th sum, important sum, rationalize the denominator. What is that? Rationalize the denominator, important sum. அது இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒர்க் ஷீட்ஸ் உங்கள் பேப்பர்லேயுமே, எக்ஸாம் பேப்பர்லேயும். சரியா, டேக் நோட்ஸ் ஆஃப் it. Next sum, 5th one, rationalize the denominator is very 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 important sum. So rationalize the denominator தான் நிறைய sums வந்து நமக்கு வரும். சரியா, ஆனால் இது சிம்பிளாக இருக்குது. நமக்கு ஒர்க் ஷீட்ஸில் அடிஷன் மாதிரிலாம் எடுத்து போட்டால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் அதில் இருக்கிறத ட்ரை பண்ணணும். சரியா, இப்போ rationalize the denominator, what is the meaning? டினாமினேட்டரை ரேஷனலாக மாற்றணும், தட் இஸ் த மீனிங். அப்போ நியூமரேட்டர் பற்றி ஒரி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் மாத்திரப்போ நியூமரேட்டரில் கூட இரேஷனல் வரும் ரூட், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. அங்கே வந்துருச்சு மிஸ் சொல்லக்கூடாது. ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். டினாமினேட்டரில் நமக்கு இரேஷனல் மாறணும், அதாவது ரேஷனல் ஆகணும். சரியா, ரூட் வரக்கூடாது. நியூமரேட்டரில் வரலாம், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. இப்போ ரூட்டில் தான் இருக்கும் எல்லா சம்மே. நம்ம சேஞ்ச் பண்ணுறதுல அது இரேஷனல் வந்து ரேஷனலாக மாற்றணும். என்ன அதுக்கு மெத்தட்னா, டேக் த கான்ஜுகேட். கான்ஜுகேட்னா வாட் இஸ் த மீனிங்னா, அந்த இன்பிட்வீன் சைன் இருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் √7 + √2, அப்போ √7 - √2, அதாலேயே மல்டிப்ளை டிவைட் என்ன பண்ணும், கான்ஜுகேட். டேக் த கான்ஜுகேட் ஆஃப் த டினாமினேட்டர் அண்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் தட் நம்பர். இட்ஸ் ஆல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் செகண்ட் ஃபிஃப்த்தில் செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு போட்டுருங்களா? ஃபஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. 1/√7 இருக்குன்னா ரெண்டு நம்பர் இல்லவே இல்லை மிஸ். நடுவில் சைன் எப்படி பார்க்கணும்னா, ஸோ √7க்கு ரேஷனல் √7 இட் செல்ஃப் அப்படியே எடுத்துக்கலாம், ரெண்டு நம்பர் இல்லாதப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது போடுறேன் 1/√7. இஸ் இட் கரெக்ட்? ஸோ இதுக்கு ரேஷனலைஸ் த டினாமினேட்டர்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதுங்க, அப்புறம் திரும்ப எழுதி தான் ரிப்பீட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும். √7க்கு டபுள் நம்பர் இருந்தால் தான் சைன் சேஞ்சஸ், சிங்கிள் தான் இருக்குன்னா அதுக்கு அதுவே தான் கான்ஜுகேட். கிளியர்? ஸோ 1 × √7 √7, √7 × √7 7. ஸோ டினாமினேட்டர் ரேஷனல் வந்து ரேஷனல் ஆயிடுச்சா? இதுதான் ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டரில் இருக்க விஷயம் சொல்லக்கூடாது. நியூமரேட்டர் பற்றி பேச்சே இல்லை, நமக்கு சொல்கிறது ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் ஒன்லி. யூ சி அட் த லாஸ்ட் டினாமினேட்டர் அது ரேஷனலாக இருக்கும், அதாவது நார்மல் நம்பராக இருக்கும். ஸோ த சேம் வே செகண்ட் சம், வாட் இஸ் கிவன் இன் செகண்ட்? 1/√7 -√6. ஸோ இங்கே டபுள் நம்பர் இருக்குது மிஸ். கொஷினை எழுதி ஈக்குவல் போட்டு ரிப்பீட் பண்ணி தான் பண்ணணும். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவீங்க, கொஷின் எழுத மாட்டோம். இப்படி பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ஒரிஜினல்னு தெரியணும், இது நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறோங்கிறது தெரியும். சரியா, கொஷின் எழுதிட்டு ரிப்பீட் பண்ணும், திரும்ப எழுதி தான் எழுதணும். ஸோ போட்டுட்டு இப்போ இதுக்கு கான்ஜுகேட்னா √7 - √6 இருக்குல்ல, வாட் இஸ் த கான்ஜுகேட் ஆஃப் திஸ் ஒன்? இன்வெர்டரின் சைனை மாற்றணும், அவ்வளோதான். அப்போ √7 + √6ஆலே மல்டிப்ளை டிவைட். என்ன நம்பரால் பண்ணாலும் மல்டிப்ளை டிவைட் சேம் நம்பரில் தான் பண்ணும், அப்போ தான் வேல்யூ மாறாது. நம்ம பார்த்துருக்கோமா, 2 மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணுவோம், 7 மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணுவோம், அப்போ தான் வேல்யூ மாறாது. அட் த சேம் டைம் நம்ம கன்வீனியன்ட்க்கு நம்ம ஷேப் மாற்றுவோம். ஸோ அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதுக்கு கான்ஜுகேட்னா இதோட சைன் மாற்றி எழுதணும், இன்பிட்வீன் சைன். ஸோ √7 + 6ஆலேயே √6ஆலே மல்டிப்ளை டிவைட் பண்ணுவோம். ஸோ நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர் பண்ணுவோம். ஸோ 1 into this the same. ஓகே, ஸோ டினாமினேட்டரில் a - b × a + b தான் எல்லாத்துக்குமே வரும், அதாவது a + b × a - b ஐடென்டிட்டி தான் எல்லாத்துக்குமே வரும்.
ஏன்னா நீங்கள் கான்ஜுகேட் தான் எடுத்து பண்ணுறீங்க அதனால. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் மைனஸ் செகண்ட் ஸ்கொயர் வெரி கிளியர். ஸோ √7 ப்ளஸ் √6 டிவைடட் பை √7க்கு ஸ்கொயர்னா 7 ஆகிடும், √6க்கு ஸ்கொயர்னா 6 ஆகிடும். 7 minus 6 1 1 வந்து போடணுங்கிற நெசசிட்டி கிடையாது, சும்மா போட்டு காட்டணும்னா காட்டலாம், ஏன்னா ரேஷனல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஹோம்ஒர்க் போடுறீங்களா? ஃபோர்த் ஷாலிடு தேர்ட் ஹோம்ஒர்க்கே இல்லாமல் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே போட்டு வரணும். எக்ஸாம்பிள்ஸ் எப்பவுமே நான் போட மாட்டேன், இன்பிட்வீன் விட்ட சம்ஸ் போட்டுட்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே போட்டு வரணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் ஷீட்ஸ். ஓகே. ஸோ ஃபோர்த் சம், what is the question? 1/√7 minus 2, is it correct? கொஷின் எழுதிட்டு 1/√7 minus 2 இன்ட்டு இதோட கான்ஜுகேட் என்னமா √7 minus 2 இருக்குது. ஸோ √7 + 2 நல்லா பார்த்துக்கணும். ரூட் ரெண்டுலேயும் இருக்கா சிங்கிள் நம்பரில் இருக்கா அதை பார்த்து தான் போடணும். இப்போ இங்கே 2 நம்பர்லேயுமே இருக்கும் ரூட். ஸோ அது கன்வீனியன்ட் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே. ஸோ நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் பண்ணுங்கள். வாட் இஸ் த நியூமரேட்டர்? 1. ஸோ 1 into this the same number. கீழே அதே சேம் ரூல் தான் எல்லாத்துலேயுமே வரும். கான்ஜுகேட் தான் என்ன வரும்? a + b into a minus b தான் வரும். ஸோ ஃபார்முலா இஸ் a square minus b square. What is the answer for here? 7 minus √7 + 2. இங்கே 7 ஆகிடும், இங்கே 2 ஆகாது, 4. ஏன்னா இங்கே ரூட் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். √7 + 2/7 minus 4 3. ஸோ டினாமினேட்டர் ரேஷனல் ஆகிடுச்சா ஃபைனலாக? ஸோ இர்ரேஷனலாக இருந்தது, கொஷினில் இர்ரேஷனல் இருந்தது, ஃபைனல் வந்து ரேஷனல் ஆகிடுச்சு டினாமினேட்டர். இதுதான் ரேஷனலைஸ் தான் டினாமினேட்டர். ஸோ சேம் கான்செப்ட், சிம்பிள். கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ டினாமினேட்டருக்கு எப்பயுமே அது a + b into a minus b ஐடென்டிட்டி தான் வரும். அதுபடி போடணும். கேர்ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட்டும் எடுத்துடணும். கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனல் எழுதணும். அது கிளியர்? ஓகே. ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் we will meet.